அதாவது வீணா போன வந்து இந்த சாராயம் இவங்களோட மதுபான ஆலைகள்லாம் நடக்கிறதுல கெட்டு குடிசரா போயிடும், எல்லாம் வந்து குறைஞ்ச விலையில குடிச்சிட்டு நம்மளை வந்து திராட்டலில் விட்டுருவானுங்கன்ற நினப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு சும்மா சும்மா வந்து தடைன்றது. அப்போ இதுதான் உண்மையான காரணம். எதுவுமே வந்துட்டு அதிகமாக குடிச்சிட்டிங்கன்னா வந்து ஆபத்து தான் எதாக இருந்தாலும். இப்போ ஒரு பீர் குடிக்கிறான், அந்த பீர் வந்து ஒரு 2-3 பீர் குடிக்கிற வரைக்கும் கூட வந்து பரவாயில்லன்னு இருக்கும். ஆனால் உட்காந்து பீராக குடிச்சிக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்க, அந்த பீரில் வந்து ஓரளவுக்கு ஆல்கஹால் இருக்கும், 5%, 8% அதான் அது வந்து அதிகமாக இருக்கிற ஸ்ட்ராங் பீர்லாம் இருக்கு. சரியா? அப்போ அதை குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போதை ஏறுதா இல்லையா? அப்போ பீரை வந்துட்டு பீரை நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, என்ன கல்லை நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்களா? இவர் வந்து உண்மையிலே வந்து இவர் ஒரு மருத்துவர், கல் இப்படி அப்படி அப்படி இப்படின்றாரு. ஒருத்தர் நல்லுசாமி அவர் வாழ்நாள் முழுக்க கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப எல்லாம் நீங்க எங்க போயிருந்தீங்க மருத்துவர்? இப்ப இன்னைக்கு வந்து நாம் தமிழர் அந்த போராட்டத்தை கையில் எடுத்து அண்ணன் சீமான் வந்து மரம் ஏற போறேன்றாரு. ஆமா, மரம் ஏற போயிட்டானோ தடை மீறி மரத்தை ஏறுவாரு. மக்கள் வந்துட்டு ஏன்டா இப்போ வந்து இன்னும் ஒரு கேள்வி வரும். அதை வந்து இந்த ஸ்டாலினால் வந்து அதை தடுக்க முடியாது, அதுக்கு பதில் சொல்லவும் தெரியாது. கல் ஏன் வேண்டான்னா பதில் சொல்ல முடியுமா அவரால்? பாரு, இவர் வந்து மருத்துவர் இல்லையா? அதனால் வந்து மக்களுக்கு வந்து இவர் வந்து மருத்துவம் பார்க்குறாரு. மக்களே கல் ரொம்ப மோசம், ஆனால் வந்து வீரன் பிராண்டி வாங்கி அடிங்க. இது வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் வர தெலுங்கு ஆதிக்க திமுக பக்கம் தான் எல்லாரும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், கிருஷ்ணசாமி ஒரு தெலுங்கர், சரியா? ஆமாம்மா. அவர் வந்து இப்போ இந்த நம்ம விஜயகாந்த், பிரேமலதா, இவங்க எல்லாமே அவரோட சைடு காய் நகர்த்தி அந்த பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்த தமிழ் தேசியம் பேசிட்டு வருவானுங்க, அவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி 2013 வந்து ஒரு ரூட்டை கண்டுபிடிச்ச வாஸ்கோட காமா இருக்கிறார்ல நம்ம வைகோ, அவர் வந்து தான் அவர் இதுக்கு முன்னோடி. இப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் தாமதமாக வந்து அந்த பாதையில் போய் சேர்ந்து நம்ம இனிமேல் தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு சொல்லி நல்லா பரவி போச்சு. என்ன ஒருத்தர் இப்போ வந்து ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் தெலுங்கு ஆதிக்கவாதியாக இருப்பானோ, இவன் எதுக்கு இப்படி பண்ணுறான் அப்படின்ற அளவுக்கு வந்து தெலுங்கு ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு அரசியல் கிளம்பி போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்மளாம் போய் அந்த பக்கம் ஒண்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு தெலுங்கு ஆதிக்கவாதி ஸ்டாலின். சரி வாங்க மணவாடு